என்னடா சொல்லேன்? உங்களை பார்க்க தானே வந்தேன், நீங்களே வந்துட்டீங்க. அப்படியா? ஆமாண்ணே. வாங்க பேசுவோம். சரிண்ணே. வணக்கம் சொல்லேன், எப்படி இருக்கீங்க? எங்கண்ணே நல்லா இருக்க விடுறாங்க, அதானே உங்களை பாட்டு போலாம்னு வந்தேண்ணே. அப்படியா? என்ன முகம்லாம் ஒரு மாதிரியா இருக்கு, சொல்லுங்க. இல்லைண்ணே, உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை. நம்மளுக்கு கொஞ்சம் நிலம இந்த ஆடு மாடுகளை வச்சிருந்தா வருமானமே. இப்போ மழையும் இல்லை, ஒன்றும் இல்லை, வாய்க்கா வரப்புலையும் தண்ணி விட மாட்டேறாங்க. ஆமா ஆமா. விவசாயமும் செழிப்பு இல்லை. ஆமா. இப்படியே போனால் குடும்பம் நடத்துறதுக்கு வந்துருந்தேன். அதனால இப்ப என்ன பண்ணலாம்னு இருக்கீங்க ராசோலன்? அதானே இருக்கிற ஆடு மாடுகளையும் நிலத்தையும் வித்துவிட்டு வெளிநாட்டுக்கு போய் ஏதாவது சம்பாரிச்சு குடும்பத்தை காப்பாற்றலான் இருக்கேனே. அப்படியா? பக்கத்தில் விசாரிச்சதுல சொன்னாங்க நீங்க வெளிநாட்டுக்கு ஆளை அனுப்புறீங்கன்னு. அதானே உங்களை பார்த்துட்டு போலாம்னு வந்தேன். என்னப்பா இப்படி சொல்ற? அங்கெல்லாம் போனா இந்த வேலை தான் நிச்சயம் கிடையாதுப்பா. அண்ணே, எந்த வேலையா இருந்தாலும் பரவாயில்லண்ணே, கக்குசுகள் ஒரு வேலையா இருந்தாலும் நான் செய்யறேன். அட விடப்பா, ஒரு மாசம் பொறுத்துக்க, ஒரு நல்ல வேலையா பார்த்துட்டு நான் சொல்றேன். சரியா? சரி, அது இருக்கட்டும். தேர்தல் வரப்போத யாருக்கு ஓட்டு போடலான்னு இருக்கிற? அடையானே நீங்க வேற, இவங்களுக்கு ஓட்டு போட்டு ஓட்டு போட்டு இந்த கோவணம் தான் மிச்சம். இன்னும் ஓட்டு போட்டோம்னா இதையும் குறிப்பிட்டு தெருவில் விட்டுருவாங்கண்ணே. அதான் இந்த அதிமுக திமுக ஓட்டு போடாம புதுசா ஏதாவது ஒரு கட்சிக்கு ஓட்டு போடலாம்னு இருக்கேனே. அப்பா நினைச்சேன் வெளிநாடு போறதுதான் போற, ஒரு நல்ல கட்சிக்கா வாக்கு செலுத்திட்டு போயேன். நான் வணக்கண்ணா. வணக்கண்ணா. வணக்கம். அண்ணன் நீங்க வெளிநாடு போறேன்னு சொல்றாங்க, என்னாச்சுண்ணா? இருக்கிற ஆடு மாடுகளை வித்துட்டு வெளிநாடு போலாம்னு அண்ணன் பார்க்க வந்தோம்ப்பா. வெளிநாடு போறீங்களா? அந்த எண்ணத்தை கைவிடுங்கண்ணா, உங்களுக்கு தான் அரசு வேலை கிடைக்க போகுது. எனக்கு அரசு வேலையா? ஆமாண்ணா, நாம் தமிழர் ஆட்சியில ஆடு மாடு வளர்ப்பது அரசு வேலை, உங்களுக்கு தெரியாதா? இந்த அறிக்கையை பாருங்க. அரசு வேலையா? ஏப்பா இப்போ ஒன்று தெரியுமா? ஆடு மாடு வளர்க்க வேலையெல்லாம் அரசு வேலையா போதான். என்னப்பா சொல்ற? ஆடு மாடு வளர்க்கறதெல்லாம் அரசு வேலையா? ஆடு மாடு மேய்க்கிறதெல்லாம் அரசு வேலையா? எங்களுக்கு அரசு வேலை கிடைக்க போகுதா? நாட்டில் மாடுகளும் இல்லை, விவசாயிகளும் இல்லை. நாட்டில் உள்ள மக்கள் வாழணும்னா மாடுகளும் விவசாயி நாங்களும் உயிரோடு இருக்கணும். அதுக்கு தம்பி சீமான் சொல்கிற மாதிரி ஆடு மாடு வளர்க்குறத அரசாங்க வேலையாக்கினா தான் சரிப்பட்டு வரும். விவசாயிங்க எங்களோட வாக்கு சீமான் தம்பிக்கு தான். அப்போ இனிமே நாங்களும் அரசாங்க வேலை பார்க்க போகிறோம். ஆம், நாம் தமிழர் ஆட்சியில் ஆடு மாடு வளர்ப்பது அரசு வேலையாக்கப்படும். இத்தனை ஆண்டு காலம் இந்த திராவிட கட்சிகளுக்கு வாக்கு செலுத்தியது போதும். விவசாயம் செழிக்க உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு ஒரு முறை உங்கள் மதிப்புமிக்க வாக்குகளை தாருங்கள். சிந்திப்பீர், வாக்களிப்பீர் நாம் தமிழர் கட்சிக்கு.